சுகமாக இருப்பீங்க. ரொம்ப இது பேணி பேணி பார்க்கறதுனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. அல்லேலூயா. ஆமாம், சரி, கர்த்தர் நல்லவர். அப்போது முதலாவது போஜனத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் கேட்ட கேள்வி என்னென்றால், என்னை நேசித்து என் ஊழியத்தை செய். யாருக்காக ஊழியத்தை செய்யாதீங்க. இதெல்லாம் ஆவியான பேசுகிற காரியம். பாஸ்டருக்காக செய்கிறேன், சிஸ்டருக்காக செய்கிறேன், இல்லை என்னோட ஆசீர்வாதத்துக்காக செய்கிறேன், இல்லைனா நானும் இதில் ஒரு ஊழியத்தில் இருக்கிறேன்னு சொல்லி மற்றவங்களுக்காக எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, இதை ஒரு பெருமையாக நினைத்து கூட என்ன பண்ணக்கூடாது. ஊழியனா ஆண்டவரை நேசித்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போனா என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும், அதான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம வெறுத்து நம்மளுடைய எல்லா காரியத்தையும் பிரைஸில் அடக்கி முதலாவது தேவனை நேசித்து அவருக்காக நான் எதையா ஒன்று என்ன பண்ணணும், செய்யணும். இது யாரால முடியும்னா இந்த போஜனத்தை சாப்பிட்டவங்களால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அப்போ போஜனம் என்றால் என்ன? தேவனுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் இந்த போஜனத்தை உங்களுக்கு இந்த பங்கை உங்களுக்கு கொடுத்து, அவர் ஒரு நல்ல நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது. யார் சொன்னா? தாவீது. அதனால தாவீதை பற்றி சொல்லும்போது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்ல பார்க்கும்போது என் ஊழியக்காரன் கர்த்தர் சொல்கிறார். ஆமாவா இல்லையா? நான் இதெல்லாம் வசனம் எடுத்தேன்னா எனக்கு 3 மணி நேரம் வேணும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அதனால் நான் வசனத்தை எடுக்க நேரம் இல்லை. சரிங்களா? தாவீதை குறித்து தேவன் சொல்லும் போது என்ன சொன்னார்? என் ஊழியத்தெல்லாம் அவன் நிறைவேற்றினான், சித்தத்தெல்லாம் நிறைவேற்றினான், ஊழியக்காரன் சொல்லி தாவீதை குறித்து சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் அவர் கொடுக்குற போஜனத்தை என்ன பண்ணுறாங்க? புசிக்கிறாங்க. அப்போ தேவன் நமக்கு, அப்போ அது தாவீது சொல்ல, நேர்த்தியான இடத்துல எனக்கு என்ன கிடைச்சது? பங்கு கிடைக்குது. கர்த்தரே என் பங்கு, அவர் தான் என்னுடைய பங்கு. ஜீவனோட தேசத்தில் எனக்கு பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிலாம் வசனங்கள் நிறையா இருக்குது சங்கீதத்தில். ஆனால் நமக்கு ஒரு நல்ல பங்கு இருக்கிறது. அந்த பங்கை சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு கேள்வி கேட்குறாரு, இப்போ கேட்குறாரு எல்லாரையும். அல்லேலூயா. நீ ஊழியத்தை செய். எப்படி செய்யணும்? ஆண்டு நேசம். அந்த நேசம் என்ற வார்த்தைக்கு ஈடு ஒன்றுமே இல்லைங்க. உன்னுடைய வீட்டில் இருக்கிறது எல்லாம், உன் ஆஸ்தி, உன்னுடைய எல்லாத்தையுமே கொடுத்தா கூட அந்த நேசத்துக்கு அது ஈடாகாது. அல்லேலூயா. அப்போது நம்மை நாமே தியாகம் செய்து எந்த பேர் புகழோ எந்த ஒரு காரியத்தையோ எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காமல் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி ஊழியம் செய்தா உண்மையாக சொல்ல பரலோகம் நம்ம கனப்படுத்தும். அல்லேலூயா. அந்த கனம் நமக்கு உண்டு. கண்டிப்பாக கர்த்தர் கனப்படுத்துவார். உங்கள் காரியங்களில் அவருடைய வேலையை நம்ம செய்ய போகும்போது நம்ம வேலைகள்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் நிறைய அதை பார்த்துருக்குறேன் என் வாழ்க்கையில். நான் ஆண்டவருக்கும் ஆண்டவர் ஊழியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நான் இருக்க வேண்டிய நிறைய பகுதிகளில் கர்த்தர் அந்த பகுதி அவரே எடுத்து செய்கிறத நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்ய உங்களுடைய பங்கு எனக்குன்ற எடுத்து வச்சுருக்கிறீங்களே, இந்த பங்கை நான் இன்னைக்கு இந்த ஆராதனை நான் என்ன பண்ணுறேன்? இந்த போஜனத்தை சாப்பிட்ற ஆண்டவரே. அப்போ சாப்பிட்றதுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னேன்? நீங்கள் கொடுக்குறதப்பா. யாராவது பாருங்களேன், உங்களுக்கு முடியலன்னா கூட உங்களை ரொம்ப ஆசையாக சாப்பிடுங்க, இது உங்களுக்காக தான் நான் செய்தேன், கொஞ்சமாவது டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவா? வயிறு ஃபுல்லாக இருந்தால் கூட என்ன பண்ணுவா? அவங்க அன்புக்கு இறங்கி என்ன பண்ணுவோம்? சாப்பிட்ருவோம். இன்றைக்கி கர்த்தர் கொடுக்குற பங்குங்க, ஆண்டவர் கொடுக்குற பங்குங்க, ஆண்டவர் கொடுக்குற போஜனங்க. இதை வேண்டான்னு சொல்லுவீங்களா? வேண்டான்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? சொல்ல, இந்த வார்த்தை, தேவனோட வார்த்தை தான் நமக்கு என்னது? போஜனம். இன்றைக்கி ஆண்டவரோட வார்த்தை உங்களுக்கு வருது, இதை புஷிங்க. அல்லேலூயா. இதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்ட உடனே தேவ அன்பு உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணோம்? பெருகணும். அடுத்த ஆண்டு சொல்ல, இந்த அன்பை வச்சுக்கிட்டு என்ன சோத்திரம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஜோம் பண்ணிருக்காது. எழுந்து என்ன பண்ணி எனக்காக எதாவது உன்ட்ட செய்ய இன்னைக்கு உன்னை போகணும். இது வரைக்கும் கர்த்தருக்காக நான் எதையுமே செய்யலை. நான் வர்றேன் போகிறேன், பரிசுத்தமாக வாழ்கிறேன், ஆண்டவருக்காக ஜீவிக்கிறேன், நான் நல்லா ஜோம் பண்ணுறேன், என்னை நல்லா பார்த்துக்கிறேன். நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக நான் ஒன்றுமே என்ன பண்ணல செய்யலைன்னு சொல்லி இங்கே யாராவது இருந்தீங்கன்னா உங்களை கை தூக்கலாம். நான் சொல்லலை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை என்ன பண்ணுவேன்? செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், அதை யார் தெரியுமா பாதியில் நிறுத்திடுவா? நிறைய பேர் ஊழியத்தை பாதியில் என்ன பண்ணுறாங்க? கலைப்பையில் கை வச்சுட்டா பண்ணுறாங்க, பின் திரும்பி பார்த்துட்றாங்க, விட்டுறாங்க. யார் விடுவா தெரியுமா? அவங்கள நேசித்து ஊழியம் செய்கிறவங்க தான். அல்லேலூயா. 2 இருக்குது. அவங்களையும் அவங்க நேசித்து ஊழியம் செய்வாங்க. எனக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அப்படின்னு அவங்க ஒரு இதை வச்சுருப்பாங்க. என்கிட்ட பழகுறவங்க இப்படி இருக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. அவரை நேசித்து அவரை போல அவருக்காக நீங்கள் எல்லாத்தையும் சகித்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து செயல்படும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, உனக்கு என் பங்கை நான் கொடுத்துருக்கிறேன், என் போஜனத்தின் பலத்தினால் என்ன பண்ணி இதை செய்வேன். அல்லேலூயா. என்னோடய நேசம் உண்மையில என்ன அதிகமாக என்ன பண்ணோம்? ஊற்ற படும். தொடர்ந்து என் ஊழியத்தை என்ன பண்ணேன்? எனக்காக ஏதாவது ஒன்றை செய். ஏதாவது ஒன்றே நான் சொல்லட்டுமா? ஒருவேளை சோத்திரம் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் துணி துவைக்கிறதோ பாத்திரம் கழுவுறதோ சோத்திரம் சமைச்சு போடுறதோ கூட சில நாட்களில் நீங்கள் செய்கிறது கூட உதாசீனப்படலாம். அது ஒரு மாதிரி அற்பமாக பேசப்படலாம். நீங்கள் அதை கூட தேவனுக்காக செய்யணும். நான் ஆண்டவர் பிள்ளை, நான் இப்படி வாழணும், இப்படிப்பட்ட ஒழுங்குக்குள்ளே இருக்கணும், இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யணும்னு சொல்லி எதை செய்தாலும் கர்த்தருக்காக நான் பண்ணுங்க
செய்யுங்க. அல்லேலூயா. அதை தாண்டி ஊழிய பகுதியில் சபையிலையோ ஏதோ உங்களால் முடிந்த கர்த்தர் கொடுத்த கிருபையின்படி எதையாக ஒன்றை தேவனுக்காக செய்யுங்கள். நீங்கள் விருந்துக்கு அழைக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், போஜனம் என்றால் என்ன? நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். யோவானுக்கு சுவிசேஷம் அதே யோவானில் 4வது அதிகாரத்தில் 32, 34 வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் பார்த்து சீஷர்கள் சொல்கிறாங்க, என்ன சாப்பிடலையா ஆண்டவரே? அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் அறியாத ஒரு போஜனம் எனக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன போஜனம்ப்பா அப்படின்னு அவங்க குழம்புறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்து அவர் கிரியையை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். அல்லேலூயா. அப்போது நல்லா கவனிங்க. அப்போ நம்மளோட பொங்கு நமக்கு வைக்கப்பட்ட அந்த போஜனம் என்னென்னா, பிரைஸ்ல கர்த்தர் இதை சாப்பிடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒன்று தேவனுக்காக அவரை நேசித்து ஊழியம் செய். ரெண்டாவது பிரைஸ்லாம் பிதாவுடைய சித்தம் எதுவோ, என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, பிதாவுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியையை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ அப்போ போஜனம் சாப்பிட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எல்லா விஷயத்துலையும் ஆண்டோடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய இப்போ பாஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா காரை பற்றி. நம்மளாம் கூப்பிட்டா எல்லாருமே சொல்லுவோம், ஏராளமான காரியங்களை சொல்லுவோம். யாரெல்லாம் சுய சித்தத்தை நடத்துகிறீங்களோ, உங்கள் விருப்பத்தை செய்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. சோத்திரம். இன்றைக்கி பிள்ளைங்க படிக்கிறதா இருக்கட்டும், சோத்திரம், ஒரு படிப்பை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ செலக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் நல்லா ஜெபிக்கணும். ஒரு கல்யாணத்துக்காக ஒரு வரனை பார்க்குறதுக்கு, ஸ்தோத்திரம், சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போகிறது வர்றது எல்லாத்துக்காகவும் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து, ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை செய்ய, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவை எனக்கு என்ன பண்ணுங்கள் கொடுங்க. சிலருக்கு அறிவு இருக்கும், ஆனால் செய்ய மனசு இருக்காது. இல்லை, இதெல்லாம் முடியாது, இப்படிலாம் வாழ முடியாது அப்படின்னு. பிதாவின் சித்தத்தை அறிந்து அதை செய்வதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு, அந்த கிரியைகளை நான் செய்வதற்கு எனக்கு என்ன கொடுங்க, பலனை கொடுங்க. இதுக்கு தான் கர்த்தர் எதுக்கு அழைக்கிறாரு? அவருடைய பங்காய் வைத்து இதை நீ என்ன பண்ணு, புசி. 2 காரியம் கர்த்தர் முன்னாடி வைக்கிறார். என்ன காரியம் சொல்லுங்கள் பார்க்கலாம், மனசில் பதியட்டும், ஆழமாக பதியட்டும். என்ன காரியங்கள் சொல்லுங்கள்? அவரை நேசித்து அவருக்கு ஊழியம் செய்யணும். 2வது அவருடைய சித்தத்தை செய்கிறதான் போஜனம். சாப்பாடு தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவருடைய சித்தம் இது தானே, இந்த வேலையை நான் முதல்ல செய்து முடிக்கணும், இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ்ல எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க போகிறீங்க? இன்று முதல் சொல்லுங்கள், இன்று முதல் என் வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக என் சித்தம் என் விருப்பம் வேண்டாண்டவரை, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில், என் குடும்பத்தில், சபையில், ஊழியத்தில், என் வேலை ஸ்தலத்தில், எல்லா இடங்களிலும் உங்கள் பிதாவுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற இதோ நீர். அதை இயேசு கல்வாரி சிலுவையில் போகிறதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? பிதாவே, இந்த பாத்திரத்தில் என்ன வச்சுருப்பாங்க? பாத்திரத்தில் என்னங்க இருக்கும்? சாப்பாடு தான் இருக்கும் இல்லையா? இல்லைன்னா இது இருக்கும், போஜனம், இது லிக்விடாக ஏதாவது இருக்கும், இல்லை சாலிடாக ஏதோ இருக்கும். ஆக மொத்தம் என்னது? சாப்பிடுவதற்கு ஏதோ ஒன்று எதில் வைப்பாங்க? பாத்திரத்தில். அப்போது அவர் கேட்குறாரு, ஆண்டவரே இந்த பாத்திரத்தில் என்ன வச்சுருக்கிறீங்க? ஏதோ ஒரு தேவ சித்தத்தை வச்சுருக்கிறீங்க, இந்த போஜனத்தை வச்சுருக்கிறீங்க. பிதாவின் சித்தம் என்னது? நான் சிலுவைக்கு போகணும், பாடுபடணும். இதை என்னை விட்டு நீங்கள் குடும்பமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னது என்னுடைய சித்தம் அல்ல, இது உங்கள் சித்தம் வாழ்க்கையில். அப்போ தேவ சித்தம் செய்யும் பொழுது நல்லா கவனிங்க, அவருடைய பாத்திரத்தில் அவர் வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி இதை சாப்பிடும்போது எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் சொல்ல மாட்டேன். சில நேரங்களில் பாடுகள் இருக்கும், சில நேரம் உபத்திரம் இருக்கும், நெருக்கம் இருக்கும், அதிகமான தியாகங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. குற்றச்சாட்டுகள் வரும். இதெல்லாம் பார்த்துட்டு ஓடி போகக்கூடாது. அதை சுமங்க பிற்பாடு என்ன அடையாளம் வரும்ன்றதை நான் சொல்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதுக்கு ரெடி? உங்கள் சிலுவை சுமக்க நான் ரெடி. அல்லேலூயா. உங்கள் இந்த பாத்திரத்தை நான் என்ன பானம் பண்ண ரெடி. நீங்கள் கொடுத்துருக்கிறேன் இந்த போஜனத்தை நான் சாப்பிட ரெடி. ரொம்ப ஆசீர்வாதமான செய்திங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதமான செய்தி. பிரைஸ் எல்லாம். இப்படி வாழ கற்றுக்கொண்டீங்கன்னா எந்த சூழலையும் தடுமாற்றம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், யாரையும் குற்றம் பேசிக்கிட்டு எல்லாரையும் ஒரு மாதிரி அலக்களிக்க வாழ்க்கை நம்ம வாழ மாட்டோம். பீஸ்ஃபுல்லாக வாழுவோம். கர்த்தர் கூட இருக்கிறான்ற திருப்தியோடு வாழுவோம். அல்லேலூயா. அவருடைய வழிகள் நான் கரெக்டாக போயிட்டுருக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாய் வாழ தேவன் உதவி செய்வார். ஆமென். சில நேரங்களில் சிலதை கர்த்தர் தடுக்கிறது நன்மைக்கு தான், சிலதை கொடுக்குறதும் நன்மை. ஏன்னா தேவ சித்தத்தை கம்ப்ளீட்டாக ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் சிலர் ரொம்ப தேவசித்தம்னு வாங்க. அவர் நம்ம விரும்புகிற மாதிரி நல்லதாக உங்களுக்கு சிலதை கர்த்தர் சொன்னால் ரொம்ப சந்தோஷம், தேவசித்தம் வெளிப்பட்டுச்சு. ஆனால் நம்ம விரும்பாத கொஞ்சம் கஷ்டமான ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கெல்லாம் செய்ய மாட்டோம். அவருடைய கிரியை செய்து முடிப்பதே அல்லேலூயா நம்முடைய போஜனம். கர்த்தர் இந்த போஜனத்தை